வணக்கம் மக்களே. இனிய மாலை வணக்கம். ஒரு 2-3 நாள் ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. அது இனம் புரியாத வலி. அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியுது, எனக்கு இருக்குது. ஆனால் என்னையும் அறியாமல் அது ஒரு வலி, ஒரு சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் என் வேலையில் செய்கிறேன், பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்லோவாகுது, ரொம்ப ஸ்லோவாகுது. கைகாலெலாம் அந்த எனர்ஜி குறையுது. மற்றதெல்லாம் ஏதோ ஒரு ஃபீலிங் ரொம்ப தாக்குது மனசு. அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. அது அப்பப்போ வரும். இது புதுசாக ஒன்றும் இல்லை. அதையும் மீறி சில வருத்தங்கள் வருது, கவலைகள் வருது. இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்ல முடியும். அவங்க போனதுனால, அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு வந்த ஒரு வேதனையும் கவலையும் சொல்ல முடியாது. அந்த ஒரு டைம் சொன்னால் கூட அது தீராது. எனக்கு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறது இல்லை, நான் ஒரு வீடியோவும் இல்லை. எனக்கு அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப, அந்த ஃபீலிங் வந்து இப்போ இந்த இடத்துல வயிற்று அப்படியே உலட்டுது. தெரியுமில்ல உங்களுக்கு? அது அப்படி சுற்றுற மாதிரி உலட்டுது. என்ன தப்பு செஞ்சோம் நம்ம? எதனால்? ஒரு பயந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்து உலட்டிக்கிட்டு இருக்குது. அப்பா அம்மா வந்து போயிட்டாங்க. அன்றைக்கி எதுக்காக அப்படி அது இது பண்ணுறேன்னா, எங்கள் அப்பா இருக்கும்போது அவர் வெளியில் எங்கிட்டாவது போயிட்டு வந்தாருன்னா வரும்போது கரெக்டாக ஏதோ ஒரு வேலையை தொட்டுக்கிட்டு இருக்கணும். நான் கல்யாணம் மூக்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை பின்னாடியாக இருக்கட்டும், அது வந்து அவர் வரும்போது கரெக்டாக வந்து தொட்டு ஏதோ வேலை, சும்மா ஒரு ஏதோ எடுத்து களைப்பாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை ஒரு தக்காளி கட்டுக்குள்ளே குமிஞ்சிட்டுன்னா கூட போதும், அவர் கமெண்ட் எடுத்துக்குவார். இல்லைன்னா சத்தம் போடுவார். வீட்டில் உட்காந்துட்டால என்ன பண்ணுறீங்க அம்மா பதில் கொண்டு சொல்லுவார். நான் எல்லாத்தையுமே, என்னை மட்டும் இல்லை, எங்கள் சின்ன அண்ணா, எங்கள் பெரியண்ணா அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க வெளியில் அங்கிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் சின்னண்ணா வேலை செய்வாங்க. அதுக்கு வேலைக்கெல்லாம் பயக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவும் செய்வாங்க. யாருமே வேலை செய்யறதுக்குலாம் பயக்க மாட்டோம். அதில் கொஞ்சம் நிழல்லே இருந்துக்கலாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது நான். வேலை செய்வேன். காலையில் 10 மணி வரைக்கும் செஞ்சுருவேன். எதாக இருந்தாலும் மதியம் வந்தவர் இந்த டயத்துக்கு 4 மணி 4:30னா அதுக்கப்புறம் போய் செய்யலாமான்னு தோணும். அதுவும் 5 மணிக்கு மேலே தான் போய் கொஞ்சம் இந்த வெயிலெலாம் அடங்கிருப்பாருங்க. அதுதான் மெயின் பாயிண்ட் எனக்கு. அந்த 5 மணிக்கு போய் செய்ய தோணும் கொஞ்சம். ஆனால் காலையில் செய்கிறது வந்து வெயில் தெரிஞ்சுக்காது, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு மிரட்டி பயப்படுத்தி வச்சுருக்காரு. அது மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு. என்னத்துக்காக பயக்கிறோம்? எதுக்கு இப்படி?